வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டுவரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை எழுதப்போகும் மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தால் வெளியான அறிவிப்பு. காலி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பார்சல், உள்ளே இருந்த பொருட்களால் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கட்டுநாயக்கவில் நடந்த துப்பாக்கிச்சூடு, காவல்துறை அதிகாரி படுகாயம், துப்பாக்கிதாரியின் நிலை என்ன? கபில சந்திரசேனவின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 2011ஆம் ஆண்டு கொலை வழக்கு, பல ஆண்டுகளின் பின் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆங்காங்கே மீட்கப்பட்ட சடலங்களால் பெரும் பரபரப்பு, நடந்தது என்ன? வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு நடந்த மோசமான சம்பவம், மோப்ப நாயுடன் போலீசார் விசாரணை. சமூக ஊடக விளம்பரங்களால் சீரழியும் இளைஞர்கள், அஜித் ரோஹன வெளியிட்ட எச்சரிக்கை. அதிக வெப்பத்தால் காட்டுத்தீ அபாயம் அதிகரிப்பு, 5 மாவட்டங்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி எந்த காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனைத்து விண்ணப்பங்களும் ஜூலை மாதம் 23ஆம் தேதிக்குள் இணைய வழி மூலம் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தேசிய அடையாள அட்டையை இதுவரை பெறாத பாடசாலை மாணவர்களுக்காக அதிபர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை விவரங்களை பயன்படுத்தி பதிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். எனவே தேசிய அடையாள அட்டை இல்லாதது பரீட்சைக்கான விண்ணப்பத்தை உரிய காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிப்பதற்கு தடையாக அமையாது என பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் 1911 என்ற இலக்கத்தை அல்லது 0112784537 அல்லது 0112786616 அல்லது 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்களையோ தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலை வளாகத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பார்சல் ஒன்று வீசப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காலி சிறைச்சாலையின் பின்புறம் அமைந்துள்ள காலி தொடருந்து நிலைய வளாகத்திற்கு அருகிலிருந்து சிறைச்சாலை வளாகத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பார்சல் ஒன்றை வீசிவிட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்படும் இருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். காவல்துறை விசேட பணியகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காலி காவல்துறை தலைமையகத்துடன் இணைந்த அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த 2 நபர்களால் வீசப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பார்சலை மீட்ட காவல்துறையினர் அதனை பரிசோதித்த போது அதில் ஐஸ் என அழைக்கப்படும் 2180 மில்லிகிராம் போதைப்பொருள், புகையிலை மற்றும் மொத்தம் 49 சிகரெட் லைட்டர்கள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறைச்சாலை கைதிகளை சென்றடையும் நோக்கில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்ட இந்த பார்சல் சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசுவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை காலி காவல்துறை தலைமையகத்தினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க மொட்டாவ பகுதியில் நேற்றைய தினம் மாலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்து நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 2 காவல்துறை அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரை துரத்தி சென்று அவரிடம் விசாரணை நடத்தி கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக
சந்தேக நபர் வந்த மோட்டார் சைக்கிளை எடுத்து வரச் சென்றார். இதற்கிடையில் சந்தேக நபர் சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டுவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மீது திறந்த பிடியாணை பிறப்பிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை வழங்கினார். இரண்டாவது சந்தேக நபருக்கு ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை ஆங்கில மொழியில் திறந்த பிடியாணையாக வெளியிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதனிடையே முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்க ஆகியோர் பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்கவுக்காக பிணையாட்களாக நின்றிருந்தனர். வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் பிணையாளர் பொறுப்பிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு அவர்களுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் ரூபாய் 10 மில்லியன் பிணைத்தொகை பறிமுதல் செய்யப்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவுகளை ஆராய்ந்த நீதவான் செலுத்தப்பட்டிருந்த பிணைத்தொகை ரூபாய் 10 மில்லியன் அல்ல ரூபாய் 20 மில்லியன் என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பிணைத்தொகையை பறிமுதல் செய்வதற்கு முன் அதற்கான காரணங்களை எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதன்படி அரவிந்த டி சில்வா மற்றும் பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்க ஆகிய இரு பிணையாளர்களையும் அவர்களது பொறுப்பிலிருந்து விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் பிணை தொகையை பறிமுதல் செய்வதற்கான காரணங்களை எழுத்து மூலமாக சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை இந்த வழக்கின் முதல் சந்தேக நபரான முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்ததாக அடையாளம் காணப்பட்ட களுவாஞ்சிக்குடி உணவகத்திற்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகரால் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உணவக உரிமையாளரை 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் உணவகத்தில் காணப்படும் அனைத்து சுகாதார குறைபாடுகளும் முழுமையாக சீர் செய்யப்படும் வரை அதனை மூடி வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது சுகாதார விதிமுறைகளை மீறி இந்த உணவகம் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டின் 26ஆம் இலக்க உணவுச் சட்டத்தின் கீழ் நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகர்களால் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. எல்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு ஹலம்பகே சந்துன் சம்பத் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் இருவருக்கு பெலப்பட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. சுமார் 15 ஆண்டுகளாக நீடித்த இந்த வழக்கின் தீர்ப்பை பெலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி டுசிரு வெளிவத்த நேற்றைய தினம் அறிவித்தார். இந்த வழக்கின் முதலாம் குற்றவாளியான வஹூங்கபுரக திலக் புஷ்பகுமார மற்றும் இரண்டாம் குற்றவாளியான வீரதுங்க சமிந்தா ஆகிய இருவரும் குற்றவாளிகளாக காணப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை சட்டக்கோவையின் 296ஆம் பிரிவின் கீழ் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கெலேவெல மற்றும் தெரணியகல போலீஸ் பிரிவுகளில் தனித்தனியாக இடம்பெற்ற 2 சம்பவங்களில் பெண் ஒருவர் மற்றும் இளைஞர் ஒருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெலேவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடமேற்கு கால்வாயின் ஹல்மில்லாகம பீலி பாலம பகுதிக்கு அருகே பெண் ஒருவரின் சடலம் காணப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்தவர் கெலேவெல பகுதியை சேர்ந்த 82 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கெலேவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தரணியகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போபஹந்த ஓயாவில் நபர் ஒருவரின் சடலம் காணப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தரணியகல போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் உயிரிழந்தவர் தரணியகல பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தரணியகல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தரணியகல போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
களுத்துறை மில்லனிய ரத்தேகொட பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இரவு வேளையில் அத்துமீறி நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் உரிமையாளரான பெண்ணிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்டு விட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் மில்லனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சம்பவம் இடம்பெற்ற வேளையில் கணவன் மற்றும் மனைவி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் பெண் இருந்த அறைக்கு சென்றுள்ளார். இதன்போது திடீரென விழித்தெழுந்த பெண் உறக்க கூச்சலிட்டதை அடுத்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மில்லனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சந்தேக நபரின் தடயங்களை கண்டறிவதற்காக ஷாஹி என்ற மோப்ப நாயும் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நண்பர்களை விட இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பப்படும் தவறான விளம்பரங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களே தற்போது இளைஞர்களை போதைப்பொருள் பாவனைக்கு தூண்டுவதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அவர், முன்னர் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் ஊடாக போதை பழக்கம் பரவியிருந்தாலும் தற்போது சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் இடம்பெறும் தவறான பிரச்சாரங்களே இளைஞர்களை அதிகளவில் பாதித்து வருவதாக குறிப்பிட்டார். இலங்கையில் ஆரம்பத்தில் இயற்கை சார்ந்த போதைப் பொருட்களே அதிகம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் செயற்கை போதைப் பொருட்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை போதைப் பொருட்களின் அதிக விலை காரணமாக அதற்கு அடிமையானவர்கள் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாவை செலவிட வேண்டியிருப்பதாகவும் அதற்கான பணத்தை பெற வீடுகளை உடைத்து திருடுதல், நகை மற்றும் வாகன உதிரி பாகங்களை திருடுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் போதைப்பொருள் பாவனை குடும்ப வன்முறைகள் மற்றும் கொலை சம்பவங்களின் அதிகரிப்புக்கும் காரணமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அண்மையில் எம்பிலிப்பட்டிய பகுதியில் பெற்றோரை மகன் கொலை செய்த சம்பவத்திலும் குறித்த இளைஞர் செயற்கை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பது விசாரணைகளில் உறுதியானதாக தெரிவித்தார். அத்துடன் போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக எச்சரித்த அவர், இது பாரிய சாலை விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கான அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மட்டுமின்றி பெற்றோர், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பும் அவசியம் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன வலியுறுத்தியுள்ளார். நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, மொனராகலை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் சந்திம பாலமகும்புர வெளியிட்டுள்ள தகவல்படி, இந்த 3 மாவட்டங்களுக்கு மேலாக அனுராதபுரம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை காரணமாக காட்டு தீ பரவும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நக்கில்ஸ் வனப்பகுதியின் ஹூனஸ்கிரிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவியிருந்த காட்டுத்தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உலக நாடுகளை பாதித்து வரும் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் இலங்கையின் வானிலையிலும் தற்போது உணரப்பட தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலநிலை முன்னறிப்புகளின்படி தற்போது பலவீனமான நிலையில் காணப்படும் எல்னினோ தாக்கம் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் 80% அதிகமாக தீவிரமடையும் வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் அதிக வெப்பநிலை மற்றும் வறட்சி நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.